ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி மசாலா. அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 4 பீஸாக இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போட்டு குக்கரை மூடிட்டு 4 விசில் விட்டுக்கலாம். 4 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா கையில் மசித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி ஒரு துண்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு போட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை, 4 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நீட்டமாக. இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கப் அளவுக்கு தண்ணி, நல்லா உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு ஒரு நல்ல பெரிய கப்பில் 2 கப் அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கல் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு லைட்டாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும், இந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும். அடுத்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். கட்டியாக இல்லாமல் நல்லா நைஸாக வர வரைக்கும் கரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு. பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வேண்டாம். அவ்வளோதான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.